வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கடல் கொந்தளிப்புக்கான வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் சடுதியாக குறைந்த தங்கத்தின் விலை. தவிசாளர் சுட்டுக்கொலை வெளியான உண்மையால் அதிர்ச்சி. பேருந்து பற்றாக்குறை, பணிக்கு செல்ல முடியாமல் திண்டாடும் பொதுமக்கள். நாட்டுக்கு அருகேயுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்தும் உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த பகுதிகளில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான கனமழை பெய்யக்கூடும். பிற பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு, வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு சுமார் 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலையில் மத்தியில் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியிலேயே அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி அச்சுவேலியில் 112.8 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நைனாதீவில் 112.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி காலையிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார் மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 2வது தடவையாக தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 30,000 ரூபாயினால் வீழ்ச்சியடைந்துள்ளது. செட்டியாத்திரவில் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை நேற்று காலை 3,50,000 ரூபாயாக குறைந்து விற்பனையில் செய்யப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் பவுன் ஒன்றின் விலை 3,40,000 ரூபாயாக குறைந்துள்ளது. அதே நேரம் 22 கேரட் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை நேற்று காலை 3,22,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பிற்பகலில் பவுன் ஒன்று 3,12,000 ரூபாயாக மேலும் குறைவடைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக 4,10,000 ரூபாய் வரை அதிகரித்த 24 கேரட் தங்கத்தின் விலை தற்போது படிப்படியாக குறைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று சுட்டுக்கொலை செய்யப்பட்ட பிரதேச சபை தவிசாளர் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். குற்றச் செயலுடன் தொடர்புடையவர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளில் இன்று குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார். இந்த துப்பாக்கிச் சூட்டினால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமசேகர නොහොත් වැලිගම ලසා. එතකොට මේ මහජන නියෝතෙක් බවට පත් වුණාට මෙයා පාතාල අපරාධකරුවෙක්. නඩු 8ක් තියෙනවා. නඩු
හයත් තියෙනවා සමාවෙන් නඩු හයත් තියෙනවා මාතර මහාධිකරණය දෙකක් තියෙනවා කුරුණෑගල මහාධිකරණය දෙකක් තියෙනවා ගාල්ලේ තියෙනවා සිරදඩුවම් ලබලා තියෙනවා අත්හිටු සිරදඩුවම් මත ඉන්නේ විශේෂයෙන් පාතාල ක්‍රියාකරනට සම්බන්ධයි දැනට ඉන්දුනිසියාවේ ඉඳලා රැගෙන ඇවිල්ලා ඉන්නවා සංවිධානත්ව අපරාධකරු කීප දෙනෙක් ඔවුන් කරන ප්‍රකාශ හරහා මොහු සතුව යම් යම් අව්‍යාවද තියෙන බව අනාවරණය වෙලා තියෙනවා විමර්ශන දිගටම පැවැත්වෙමින් තියෙනවා පහුගිය 6/27 දිනට උසාවියට ගිහිල්ලා තියෙනවා මේවා පැක්ස් වාර්තා කරලා තියෙනවා විවිධ අපරාධ සම්බන්ධයෙන් මද්ද්‍රව්‍ය ජාවාරයෙන් මුදල් උපයාගත්තු පිළිබඳ අධිකරණ නඩුවක් තියෙනවා වැලිගම ප්‍රාදේශ සභාවේ සභාපති ලසන්ත වික්‍රමසේකර මහත්මයාට සභාව තුල ඒ මහජන දිනය පවත්වන අවස්ථාවේ වෙඩි තියලා ගරු නෑ පොඩ්ඩක් කතා කරන්න ඉඩ දෙන්න මේක බරපතල තත්ත්වයක් ප්‍රාදේශ සභාවේ සභාපතිතුමා වැලිගම ප්‍රාදේශ සභාවේ සභාපතිතුමා එතුමාගේ රාජකාරිය ඉෂ්ට කරනකොට මහජන දිනය පවත්වනකොට ඇවිල්ලා වෙඩි තියලා දැන් ඔබතුමාම දන්නවා දැන් එක වෙලාවක් කිව්වා ජනතා විමුක්ති පෙරමුණේ മന്ത്രിවරු දෙන්නෙක් අතුරුදහන් කරෙව්වයි කියලා. තව වෙලාවක කිව්වා නීතිඥවරයෙකුට වෙඩි තිබ්බයි කියලා. ඒ ඔක්කොම කරලා මේ වස්තුනායකතුමා ඒ සම්බන්ධයෙන් පොලිසිය සහ අදාළ ආරක්ෂා අනිවාර්ය ක්‍රියාත්මක විය යුතුයි. අනිවාර්යයෙන්ම. ගරු ඔව්. ඔව්. නෑ. ගරු පොයින්ට් ඔෆ් ඕඩර් විපක්ෂ නායකතුමා එක පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෙවෙයිනේ. පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෙවෙයි ගරු විපක්ෂ නායකතුමා. පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෙවෙයි. පොයින්ට් ඔෆ් ඕඩර් නෙවෙයි. තමන්ගේ මහජන දිනය සභා ගර්භය තුල සභා කාර්යාලයේ කරගෙන යනකොට වෙඩි ප්‍රහාර වලට ලක් වෙලා බරපතල ලෙස අපිට දැනගන්න තිබෙන ආකාරයට තුවාල වෙලා බරපතල ලෙස නීති විනය ක්‍රියාත්මක යුතුයි. සභාවනේ පවත්වන ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරයාට වෙඩි තැබීම සම්බන්ධ සිදුවීම වාර්තා වුණා. දැන් පොලිසිය ඒ ගැන විමර්ශන කරමින් යනවා. ලැබෙන විමර්ශනවල ප්‍රතිඵල පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරන්න පුළුවන් ප්‍රමාණයක් මහජන ආරක්ෂක ඇමතිවරයා තව පැය කිහිපකින් ඉදිරිපත් කරાવી. දැන් තමයි පොලිස් විමර්ශන ආරම්භ කළේ. ඒ අනුව ඒ විමර්ශන ප්‍රගතිය මේකට අදාළ කරන අත්දැකීම් ගැනීම පිළිබඳව කරුණු ඉක්මනට பார்லிமென்ட்டில் வார்த்தா කරනවා. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பிலிருந்து கிராமங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு ஹட்டன் பேருந்து நிலையத்தில் போதுமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் இல்லை என பயணிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் தீபாவளி விடுமுறைக்காக கிராமங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப முடியாத நிலை மீண்டும் வீடுகளுக்கு திரும்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்புக்கு செல்வதற்கு போதுமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து இல்லாமை தொடர்பில் போக்குவரத்து மேலாளர் சமந்த ரத்நாயக்கவிடம் வினவிய போது காலை முதல் ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து பல பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் ஒரே நேரத்தில் அதிக மக்களை ஏற்றிச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள இளம் பெண்கள் மற்றும் மாணவிகளிடையே பயம் மற்றும் மனத்தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து அரசு வைத்தியர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. இது உண்மையான ஆபத்து அல்லது வெளிப்படையான காரணம் இல்லாத போது கடுமையான உடனடியான எதிர்வினைகளை தூண்டும் தீவிர பயத்தின் திடீர் அத்தியாயமாகும். ஒவ்வொரு வாரமும் 9 முதல் 20 மாணவிகளும் சுமார் 8 இளம் பெண்களும் இந்த நிலை தொடர்பான அறிகுறிகளுடன் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுவதாக மருத்துவ அவதானிப்புகள் காட்டுகிறது என்று சங்கத்தின் உதவி செயலாளர் பாலித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அல்வாய் வடக்கு பகுதியைச் சேர்ந்த பரமநாதன் திருச்சா என்ற தம்பதிகளின் குழந்தைக்கு இவ்வாறு இழந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை கடந்த 9ஆம் தேதி மத்திய வைத்தியசாலையில் பிறந்துள்ளது. பின்னர் அன்றைய தினமே தாயும் செய்யும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் குறித்த குழந்தை நேற்று தினம் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். குடல் இறக்கம் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடல் கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. பாதாள உலக குழு தலைவர் கனைவுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இஷாரா செஃபந்தி தொடர்பான விசாரணை அறிக்கை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் குறித்த அறிக்கை நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செஃபந்தி தொடர்பான விடயங்கள் நிறைவடையாத நிலையில் பாதுகாப்பு அமைச்சிலிருந்து பெறப்பட்ட 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவில் அமைய அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது நீதிமன்றத்தில் அறிவித்தனர்.
இந்த நிலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா சவந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் தொடர்பான செயற்பாடுகள் கொழும்பு கோட்டை நீதிவானின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஏனைய 2 சந்தேக நபர்கள் இஷாராவுக்கு உதவியமை தொடர்பில் மாத்திரமே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1989 தொடக்கம் 1999 ஆண்டுகளில் சிறையில் இருந்தவர்கள்தான் இன்று அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்களாக உள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ம திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இன்று வெலிகம பிரதேச சபையின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை ஒரு கவலைக்குரிய விடயமாகும். அவர் தொடர்பில் மறைக்கப்பட்டிருந்த பல தகவல்கள் சமூக ஊடகங்களிலும் யூடியூப்களிலும் வெளியிடப்படுகின்றது. ஆனாலும் அவர் பிரதேச சபையின் தலைவராவார். மிதிகம பிரதேசத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். எங்களின் பாதுகாப்பும் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அதற்காக நாம் எதிர்த்து கருத்துக்களை தெரிவித்து பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம். கிழங்கு மற்றும் வெங்காய வரிகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தேன். அப்போது அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்று 3 மாதங்கள் கடந்திருக்கும் நிலையில் கிழங்கு வெங்காயம் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டிருக்கலாம். அரசாங்கம் பிரச்சினை முற்றிய பின்னரே தீர்வு நோக்கி செல்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.